ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 1க்கும் 6க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மார்கழி மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம விருச்சிக ராசியில் இருக்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா புத பகவானோட சஞ்சரிக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்த பிரச்சனைகள் ரிஷபராசி இந்த முன்னாடி இந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறி பொன்னாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுன்னு சொல்லலாம். நண்பர்களே சரிங்களா, இதுக்கு முன்னாடி பகைவர்களாக இருந்தவங்களும் உங்களோட நண்பர்களாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு விளங்க போதுன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காம இருக்கு, திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். திருமணம் பண்ண மாட்டாங்க, திருமணத்துக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். தை மாதத்தில் சரிங்களா, தையில் வைகாசியில் தங்களுக்கு திருமணம் அமைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களின் உதவியோட சரிங்களா, நண்பர்கள் இன்கேஸ் யாருக்காவது கல்யாணம் ஆகல, பொண்ணு பார்க்க போறீங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, ரொம்ப நாளாவே உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை செட் ஆகாம இருக்கு அப்படின்னா உங்களோட தாய் மாமா சரிங்களா, தாய் மாமா இல்லை மாமன் முறையில் இருக்கக்கூடியவர்களை கூட அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல மணமகளோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூடவே புதன் இருக்கிறார். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து கூட வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு பேரை கொண்டவர், ஸோ அவரை நீங்க இருந்தாருன்னா உங்க ஃபேமிலியில கண்டிப்பா அவர் கூட்டு போங்க. நண்பராக இருந்தாலும் பரவாயில்ல, வெங்கடேஷ் இருக்காரா கூட கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக உண்டு. இன்கேஸ் தொழில் துறையில் சரிங்களா, புதுசாக நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு யோசனையில் இருக்கீங்கன்னாக்க நீங்க கண்டிப்பாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னு சொல்லலாம். அதனால யாரெல்லாம் தொழில்களும் இருக்கிறீங்களோ நீங்க இந்த தொழிலுக்கான விஷயங்கள் எல்லாமே முன்னேற்பாடுகள் நீங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் சொல்றோம். உங்களின் 8ஆம் அதிபதி சரிங்களா, 8க்கும் 11க்கும் அதிபதி உங்களுக்கு 2ல இருக்கிறார். ஸோ குரு பகவான் என்ன பண்ண போற, மறைமுக வருமானங்கள், மறைமுகமாக உங்களுக்கு எப்பயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு அபரிமிதமான ஒரு ப்ராஃபிட்டை இந்த காலகட்டத்தில் வழங்குவதற்காக தயாராக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறைமுகமான வருமானங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள் உண்டு. மறைமுக வருமானம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களோட இதுக்கு முன்னாடி யார் கூடயாவது நீங்க ஒரு சைலண்ட் பார்ட்னரா இருந்திருக்கலாம் சரிங்களா, அவர் வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு, நீங்க சைலண்ட் பண்ணா அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாவே வந்து சேரும். ஏதாவது நீங்க இன்சூரன்ஸ் எதனா போட்டிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு முதிர்ச்சி அடைந்த நிலையில உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க கடல் கடந்து தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா என்ன ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய உடைச்சிக்கிட்டே இருக்கணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் கடல் கடந்து நீங்க வாணிபம் செய்வதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா, கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதுல ஒரு சின்ன சின்னதாக ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ல கேது பகவான் இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ வீடா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். நீங்க புதுசா ஒரு கட்டின ஒரு வீடுனா உங்களால் வாங்க முடியாது, அதில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு பழைய வீடு இன்கேஸ் ஒரு லேண்ட் வாங்க போறீங்கன்னா ஒரு பெரிய லேண்டா வாங்கி ஏக்கரானது ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சந்துக்குள்ள இருக்கும், நீங்க வாங்க வீடா இருந்தாலும் ஒரு சந்துக்குள்ள தான் இருக்கும், அது சந்துக்குள்ள போய் லாஸ்ட் முட்டு சந்தா இருக்கும். அந்த இடத்துல ஒரு சர்ச் பக்கத்துலயோ இல்ல ஒரு விநாயகர் பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். ஸோ அது போல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்படும். அதனால அது போல வீடு கிடைச்சிச்சுன்னா ஈஸியா நீங்க அந்த வீட்டை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களா இருக்கும். இன்கேஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல கூட இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற பர்சனா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் ஏதாவது நீங்க அப்ளை பண்ணிருக்கலாம். அந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான ஒரு காலகட்டம், முடிவுக்கு வரனா அது ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், ஒரு இடத்துல முட்டிட்டு அதுக்கு முடிவு வரதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் திகழ இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களின் தொழில் செய்யற இடத்துலயோ இல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட திறமையை நான் தான் இது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறமையெல்லாம் அங்கே காட்ட வேண்டாம். உங்களுடைய வார்த்தை ஜாலங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் சரிங்களா. அங்கே போயிட்டு நீங்கள் நான் தான் பெரிய ஆள், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லாமல் எது செஞ்சாலும் எல்லாரும் செஞ்சோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டாப்பில் போயிட்டே இருப்பீங்க. நான் தான் செஞ்சேன், நான் தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை தான் நீங்கள் நல்ல விஷயம் செஞ்சிருப்பீங்க, அதில் சின்ன ஒரு குறை இருந்திருக்கும், யாராவது சொல்லுவார் இவர் தான் அதை செஞ்சார் அப்படின்னுவார். அதனால வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை சரிங்களா. வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட டேலண்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் எனர்ஜியை போட்டு அங்கே பெருசாக பண்ணணும்னு நினச்சி பண்ணாதீங்க. அது சொதப்பலான ஒரு விஷயமாவே முடியும், கெட்ட பேர் வேற கிடைக்கும் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு. அதனால பெருசாலாம் ட்ரை பண்ண வேண்டாம். நார்மல் ஆவரேஜா என்ன வேலை செய்வோமோ அந்த வேலை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வுகள் யாராவது எழுத போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்காக போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசி என்பதற்கு இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தங்களின் தாய்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பச்சரிசி தானம் கொடுங்க சரிங்க. பச்சரிசி தானம் கொடுப்பது மூலமாக நல்ல
விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமா கை கொடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் தினசரி பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் எவ்வளவு நீங்க தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.